வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். இன்று நாட்டில் நடந்த முக்கியமான 4 செய்திகள்: அரசியல், சமூக விழிப்புணர்வு, பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல். அனைத்தும் ஒன்று நிகழ்வுகளை சுருக்கமா, நேர்மையான பார்வையுடன் உங்களுக்காக தொகுத்திருக்கோம். கர்நாடகாவில் தொழுகைக்காக அரசு பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர், அமைச்சர் விசாரணை உத்தரவு. கர்நாடகாவின் ஹாவேரி மாவட்டத்தில் தொழுகை நடத்துவதற்காக அரசு பேருந்தை ஓட்டுநர் ஒருவர் நடுவழியில் நிறுத்தியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி சம்பவத்தை விரிவாக விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். அவர் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் மீண்டும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இது மத நம்பிக்கையையும் அரசு சேவையின் பொறுப்பையும் மோதவைக்கும் விவகாரமாக பரவலாக பேசப்படுகிறது. 2ஆம் பஹல்காம் தாக்குதல். பரூக் அப்துல்லாவின் கடும் கண்டனம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் நாட்டை உலுக்கியுள்ளது. இந்தச் சம்பவம் குறித்து தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் பரூக் அப்துல்லா, இது பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்வி, மக்கள் பாதுகாப்பிற்காக வெளியேற்றப்படுவது சரியானதல்ல, அது மனிதாபிமானத்தின் மீதான தாக்குதலாகவும் எனக் கூறியுள்ளார். மேலும் இது ஜம்மு காஷ்மீரை சீர்குலைக்க பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் திட்டமிட்ட முயற்சி எனக் குற்றம் சாட்டியுள்ளார். இச்சம்பவம் காஷ்மீரில் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3ஆம் சென்னை. குப்பையிலிருந்து எரிவாயு தயாரிக்கும் திட்டம் விரைவில் மேயர் பிரியா அறிவிப்பு. சென்னை கொடுங்கையூரில் நடைபெற்று வரும் பயோ மைனிங் பணிகளை தொடர்ந்து அங்கு குப்பையிலிருந்து எரிவாயு தயாரிக்கும் புதிய திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மாநகர மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு சேதமில்லாமல் கழிவுகளை சீராக மாற்றும் திட்டம் இது எனக் குறிப்பிட்டார். இந்த முயற்சி நகர சுத்தத்திற்கும் பசுமை தீர்வுகளுக்கும் உதவியாக இருக்கும். 4ஆம் விஜய்க்கு மதுரையில் உற்சாக வரவேற்பு. தவேக தலைவர் மற்றும் நடிகர் விஜய் கொடைக்கானலில் நடைபெறும் தனது புதிய படத்தின் படப்பிடிப்புக்காக இன்று மதுரை விமான நிலையம் வந்தார். அவரை வரவேற்க ஏராளமான ரசிகர்கள் மற்றும் கட்சித் தொண்டர்கள் திரண்டனர். இந்த கூட்டத்தை சமாளிக்க துணை ஆணையர் அனிதா தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டது. விஜயின் வருகை அவரது அரசியல் பயணத்தின் அடுத்த கட்டத்துக்கு பலர் கணிக்கைகள் வைக்க காரணமாகியுள்ளது. இதுவே இன்றைய ஜியோபாலிடிக்ஸ் தமிழ் செய்தி தொகுப்பு. உங்களுக்கு பிடித்திருந்ததா? உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிரங்கம் பண்ணுங்க. ஜியோபாலிடிக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உண்மை செய்திகள், அரசியல் உணர்வோடு உங்கள் ஜியோபாலிடிக்ஸ் தமிழ். மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.